நினைவுகள் போகட்டும், நாளை மறையட்டும், இந்த நொடியில்தான் இறைநிலை தோன்றும். அமைதி உள்ளே வந்து மெல்ல என்னை தழுவும். காலம் ஒரு மாயை, இந்த கணம் மட்டும் உண்மையென உணர். மனதில் எண்ணங்கள் மேகம் போல வரும், வானம் போல பார்க்கும் சாட்சி நான். பிரபஞ்சம் முழுதும் என்னுள்தான் மூச்சை கேள், அமைதியை உணர், நீயே அது. தேடுதலை விடு, இப்போது வாழ். இப்போதுதான், இப்போது வாழ். நீயே ஒளி, நீயே சாட்சி. நாம எல்லாரும் ஒரு வகையில டைம் டிராவலர்கள் தான். நம்ம உடல் என்னவோ இப்போ இங்க நீங்க உட்கார்ந்திருக்க இந்த இடத்துல தான் இருக்கோ. ஆனா நம்ம மைண்ட் பாத்தீங்கன்னா கரெக்ட். அது கரெக்டா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு அவமானத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எக்ஸாக்ட்லி. இல்லனா அடுத்த வாரம் ஆபீஸ்ல நடக்க போற ஏதோ ஒரு மீட்டிங்கை நினைச்சு இப்போவே பயந்துகிட்டு இருக்கோம். உண்மைதான். நம்ம கிட்ட இருக்கிற இந்த டைம் மெஷின் எப்பவுமே ரிப்பேர் ஆயிக்கு தான் கிடக்கும்னு சொல்லலாம். ஆமா, ஒன்னு பாஸ்ட்ல இருக்கிற குற்றுணர்ச்சிக்கு கொண்டு போகும், இல்ல ஃபியூச்சர்ல இருக்கிற கவலைகளுக்கு கொண்டு போகும். ஆனா நாம எப்பவுமே இந்த இப்போ அப்படிங்கிற அந்த பிரசன்ட் மொமெண்ட்ல முழுமையா இருக்கிறது இல்ல. அதனாலதான் இன்னைக்கு நாம பண்ண போற இந்த ஆழமான அலசல் ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா. எக்ஹார்ட் டோலேவோட ஒர்க்ஸ்ல இருந்து, அதாவது அவர் எழுதின புத்தகங்கள், கட்டுரைகள்ல இருந்து சில முக்கியமான விஷயங்களை எடுத்து வச்சிருக்கோம். இந்த உடைந்த டைம் மெஷினுக்கு எப்படி பிரேக் போடுறது, நம்ம மனசுக்குள்ள எப்பவுமே ஓடிட்டு இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் சத்தத்தை நிப்பாட்டிட்டு இந்த நிகழ்காலத்துல எப்படி வாழ்றதுன்னு தான் பேச போறோம். நாம இந்த டாபிக்க பேசும்போது நிறைய பேருக்கு இது ஏதோ இமயமலையில போய் கண்ணை மூடி உட்கார்ந்து பண்ற தியான மாதிரியோ தோணலாம். ஆமா, ஒரு பெரிய தத்துவம் மாதிரி நினைச்சுப்பாங்க. ஆனா டோலேவோட அணுகுமுறை ரொம்ப பிராக்டிக்கலானது. நீங்க சூப்பர் மார்க்கெட் கியூல நிக்கும் போதோ இல்ல வீட்ல சும்மா பாத்திரம் கழுவும் போது கூட எப்படி பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கிறதுன்னு தான் அவர் சொல்றார். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். நம்ம மைண்ட் ஏன் எப்பவுமே இந்த நிகழ்காலத்தை மிஸ் பண்ணுது? அதுக்கு இந்த இப்போ அப்படின்றது ரொம்ப போரான ஒரு விஷயமா தெரியுதா? எப்பவுமே ஒரு பிரச்சனையை தேடுது போல. மூளை அப்படிதான் வயர் செய்யப்பட்டிருக்கு. பரிணாம வளர்ச்சியில அது எப்பவுமே ஒரு ஆபத்தை தேடிக்கிட்டே இருக்கிறதால நிகழ்காலத்துல அமைதியா இருக்கிறத அதால ஏத்துக்க முடியல. ஓ, இதிலிருந்து வெளியே வர டோலே சொல்ற வழி நம்ம உடலோட தொடர்பு கொள்றது. உடலோட தொடர்பு கொள்றதா? ஆமா, இன்னர் பாடி எனர்ஜி அல்லது பிராணான்னு சொல்ற அந்த உள் உடல் சக்தியை உணர்வது. இருங்க, எனக்கு இது கொஞ்சம் முரண்பாடப்படுது. நாம எப்பவுமே நம்ம உடலுக்குள்ளதானே இருக்கோம். புதுசா எப்படி தொடர்பு கொள்ள முடியும்? நாம உடலுக்குள்ள இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நிஜத்துல நாம நம்ம எண்ணங்களுக்குள்ள, அதாவது தாட்ஸ்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். புரியுது. உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் சொல்றேன். இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் அப்படியே செஞ்சு பாருங்க. ஓகே, சொல்லுங்க. உங்க கைகளை எதுலயும் உரசாம காத்துல அப்படியே நீட்டிக்கோங்க. நீட்டிட்டேன். இப்போ கண்களை மூடிக்கோங்க. இப்போ உங்களை நீங்களே மனசுக்குள்ள கேட்டுக்கோங்க, என்கிட்ட கைகள் இருக்கு அப்படிங்கறது இப்போ எனக்கு எப்படி தெரியும்னு. இருங்க, நான் இதை இப்போவே ஃபீல் பண்ணி பார்க்கறேன். கண்ணு மூடியாச்சு. ஓகே, கண்ணால பார்க்கல, எதையும் தொடல. ஏதாவது தெரியுதா? ஆமா, கைகளுக்குள்ள ஒரு சின்ன துடிப்பு, ஒரு லேசான அதிர்வு தெரியுது. ஒரு மாதிரி கூச்சம் இல்லைன்னா ஒரு கதகதப்பு மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. அந்த அதிர்வு, அந்த உயிரோட்டம் தான் உங்க உள் உடல் சக்தி. வாவ்! உங்க கவனம் முழுவதையும் இப்போ அந்த கைகள்ல இருக்கிற உணர்வு மேல வைக்கும்போது உங்க மூளைக்குள்ள ஓடிட்டு இருந்த எண்ணங்கள் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே நிக்கிது. கவனிச்சிங்களா? ஆமா,
நிஜமாவே நான் அந்த துடிப்பை கவனிக்க ஆரம்பிச்ச உடனே வேற எதையும் யோசிக்க முடியல. நீங்க யோசிக்கிறத நிறுத்திட்டு அந்த நொடியில முழுமையா உணர்றீங்க. அதுதான் பிரசன்ஸ். இது நான் ஒரு கம்ப்யூட்டர் பிரவுசரோட ஒப்பிட்டு பார்க்கறேன். நம்ம மனசு ஒரு பிரவுசர் மாதிரி. கரெக்ட். அதுல ஒரு 100 டேப்கள் ஓபன் ஆயிருக்கு. கடந்த காலம், எதிர்காலம், பயம், இஎம்ஐ எப்படி கட்டுறதுன்னு ஒவ்வொரு டேப்லயும் ஒன்னு ஓடிக்கிட்டு இருக்கும். ஆமா, சிஸ்டம் ரொம்ப ஸ்லோ ஆகி ஹேங் ஆகுற நிலைமையில இருக்கும். ஆனா இந்த உள் உடல் பயிற்சியை செய்யும்போது அந்த 100 டேபுகளையும் ஒரே செகண்ட்ல க்ளோஸ் பண்ணிட்டு பின்னாடியிலே ஓடுற அந்த பேசிக் ஹார்ட்வேர் சத்தத்தை மட்டும் கவனிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப அழகான ஒரு ஒப்புமை இது. எந்த குழப்பமும் இல்லாம வெறும் இருப்பு மட்டுமே அங்கே இருக்கு. ஆமா. அந்த 100 டேப்களையும் க்ளோஸ் பண்ணும்போது கிடைக்கிற அமைதி ரொம்ப ஆழமானது. இத நீங்க உங்க கைகள்ல மட்டும் சுருக்கிக்க வேண்டியதில்ல. வேற எங்க பண்ணலாம்? அந்த கூச்ச உணர்வை மெல்ல மெல்ல உங்க மார்பு, வயிறு, கால்கள்னு உடல் முழுவதற்கும் ஒரு ஒற்றை சக்தி வலயமா உங்களால விரிவுபடுத்த முடியும். ஓ, உடல் முழுவதுமா? ஆமா, இத நீங்க மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்கும்போதோ யாராவது உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட பயிற்சி பண்ணலாம். உங்க கவனத்தோட ஒரு பகுதி எப்பவுமே உங்க உடலுக்குள்ள இருக்கிற அந்த அதிர்வு மேலேயே இருக்கும். ஆனா நான் இதை செஞ்சு பார்க்கும்போது என்னோட ஈகோ சும்மா இல்லையே. என்ன சொல்லுது? இது என்ன பைத்தியக்காரத்தனம், சும்மா கையை நீட்டிக்கிட்டு அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. ஒரு பக்கம் அமைதி கிடைச்சாலும் மைண்ட் அதை எதிர்க்க பாக்குது. அது ரொம்ப சகஜம்தான். நம்ம மனசுக்கு அமைதியா இருக்கிறது சுத்தமா பிடிக்காது. அது எப்பவுமே ஒரு சலச்சலப்பை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் கவனத்தை உடலுக்குள்ள கொண்டு வர்றது ஒரு நங்கூரம் மாதிரி, அதாவது ஒரு ஆங்கர் மாதிரி செயல்படுது. எண்ணங்கள் நம்மளை இழுத்துட்டு போகாம இருக்கவா? எக்ஸாக்ட்லி. எண்ணங்கள் உங்களை கடந்த காலத்துக்கோ எதிர்காலத்துக்கோ இழுத்துக்கிட்டு போக பார்க்கும்போது இந்த உடல் உணர்வு உங்களை நிகழ்காலத்துல கெட்டியா புடிச்சு நிறுத்தி வைக்குது. ஓகே, கண்ணை மூடிக்கிட்டு உடலுக்குள்ள கவனத்தை வைக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லாதான் இருக்கு. அப்புறம் என்ன பிரச்சனை? ஆனா கண்ணை திறந்து இந்த உலகத்தை பார்க்கும்போது மறுபடியும் அந்த 100 டேபுகளும் டக்குன்னு ஓபன் ஆயிடுதே. ஆமா. ஒரு பொருளை பார்த்த உடனே மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது. மனிதர்களோட பேசும்போது மீண்டும் அந்த மன ஓட்டங்கள் வந்துடுது. இதை எப்படி சமாளிக்கிறது? அதுக்கு தான் நமது ஐம்புலன்களை, குறிப்பா பார்வையையும் ஒலியையும் நிகழ்காலத்துக்கான வாசல்களா பயன்படுத்த டோலே சொல்றாரு. ஒரு விஷயத்த நம்ம மூளை எப்படி பாக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நீங்க வெளிய போய் ஒரு மரத்தை பாக்குறீங்க. பார்த்த உடனே உங்க மூளை என்ன சொல்லும்? இது வேப்ப மரம், இது பச்சை கலர்ல இருக்கு, அந்த களை காஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லும். கரெக்ட். டக்குன்னு ஒரு லேபிள ஒட்டிடும். ஒரு பொருளை பார்த்தா அது என்னன்னு தெரிஞ்சுக்க மூளை முயற்சி பண்றது இயல்பு தானே? இயல்புதான். ஆனா இங்கதான் பெரிய சிக்கலே இருக்கு. நீங்க வேப்ப மரம்னு அதுக்கு பேர் வச்ச மறுகணமே நீங்க அந்த மரத்தை பாக்குறத நிறுத்திடுறீங்க. இருங்க, எனக்கு புரியல. பாக்குறத நிறுத்திடுறோமா? ஆமா, உங்க மூளைக்குள்ள ஏற்கனவே பதிவாகி இருக்கிற மரம் அப்படிங்கிற ஒரு ஃபைலை மட்டும் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஓஹோ. அந்த மரத்தோட நிஜமான தன்மை, காத்துல அது எப்படி அசையுது, அதோட இலைகள்ல படுற வெளிச்சம், அதோட நிஜமான இருப்பு எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணிடுறீங்க. உண்மைதான். நாம ஒரு பேட்டர்னை தான் பாக்குறோம். அதனால எந்த ஒரு பொருளை பார்க்கும்போதும் அதுக்கு வார்த்தைகளால பெயர் வைக்காம அத அப்படியே இருக்கிறத மட்டும் எந்த விமர்சனமும் இல்லாம உணர்ந்து பார்க்க சொல்றாரு. ஒரு குழந்தையோட கண்கள்ல இருந்து உலகத்தை பாக்குற மாதிரி. எக்ஸாக்ட்லி. இங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு ரொம்ப கவித்துவமா இருக்கு. சொல்லுங்க. ஆனா நம்ம பரிணாம வளர்ச்சியில எல்லாத்துக்கும் பெயர் வச்சு பேட்டர்ன் கண்டுபிடிச்சு தான் உயிர் பிழைச்சிருக்கோம். இப்போ நான் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கேன். ஒரு கார் வேகமா என் மேல வர்ற மாதிரி வருது. ஓகே. அந்த நேரத்துல வாவ், இது ஒரு சிவப்பு நிற பொருள், இது அப்படியே இருக்கிறத நான் ரசிக்க போறேன் அப்படின்னு அதுக்கு லேபிள் பண்ணாம நின்னா நான் அடிபட்டு சாக வேண்டியதானே? ஆமா. உலகத்துல சர்வைவாக சிந்தனை மிக அவசியம் இல்லையா? சிந்திக்காம இருக்கிறது எப்படி நடைமுறைக்கு சாத்தியம்? நான் உங்க பாயிண்ட்டுக்கு வரேன். இது ரொம்ப வேலிடான கேள்வி. டோலே சிந்தனையோ அறிவோ தேவையே இல்லைன்னு சொல்லவே இல்ல. அப்படியா? உலகத்துல உயிர் வாழ சிந்தனை கண்டிப்பா வேணும். அதனால தான் அவர் நேரத்தை 2ஆ பிரிக்கிறார். கடிகார நேரம், அதாவது கிளாக் டைம், மற்றும் உளவியல் நேரம், சைக்கலாஜிக்கல் டைம். ஓ, 2 விதமான நேரமா? ஆமா. கார் வேகமா வரும்போது தள்ளி நிக்கிறது, நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் டெட்லைன் இருக்கு அதுக்கு பிளான் பண்றது, ஆபீஸ்க்கு போக வழியில எந்த ரூட்ல போனா சீக்கிரம் போகலான்னு யோசிக்கிறது, இதெல்லாம் கடிகார நேரம். ஓகே, இது பிராக்டிக்கல். ஆமா, நடைமுறை வாழ்க்கைய வாழ மூளைய ஒரு கருவியா பயன்படுத்துறது. இதுல எந்த தப்பும் இல்ல. இது கண்டிப்பா தேவை. அப்போ இந்த உளவியல் நேரங்கிறது என்ன?
அது எப்படி நமக்கு வில்லனா மாறுது? அந்த கார் உங்களை கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல எவனுக்கும் வண்டி ஓட்ட தெரியல. நேத்து கூட இப்படித்தான் ஒருத்த இடிச்சிட்டு போனான். ஒருவேளை எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என் குடும்பம் என்ன ஆகுறது அப்படின்னு ஆரம்பிப்போம்ல. ஆமா, கண்டிப்பா ஒரு அரை மணி நேரத்துக்கு அதை பத்தியே தான் ஓடிட்டு இருக்கோம் மைண்ட்ல. அந்த ஒரு சம்பவத்தை வச்சுக்கிட்டு தேவையில்லாத கடந்த கால மற்றும் எதிர்கால மனக்கதைகளை உருவாக்குறீங்க பாத்தீங்களா? அதுதான் உளவியல் நேரம். அட ஆமா. இந்த மன ஓட்டம் எந்த விதத்திலயும் உங்க உயிருக்கு ஆபத்தால சூழ்நிலைய மாத்த போறதில்ல. அது முற்றிலும் தேவையற்றது. வாவ். மூளையை தேவைப்படும் போது ஒரு கருவியாக பயன்படுத்திட்டு வேலை முடிஞ்சதும் அந்த சிந்தனையை அணைத்து விட்டு அமைதிக்கு திரும்புவதுதான் நிஜமான பயிற்சி. ஓஹோ, இப்போ எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. மூளை அப்படிங்கிறது ஒரு சுத்தியல் மாதிரி. சுத்தியல். ஆமா, சுவத்துல ஆணி அடிக்கணும்னா சுத்தியலை எடுக்கணும். ஆணி அடிச்சு முடிச்ச உடனே அதை கீழே வச்சிடணும். கரெக்ட். ஆனா நாம என்ன பண்றோம்னா, அந்த சுத்தியலை எப்பவுமே கையில புடிச்சுக்கிட்டு தேவையில்லாம சுவத்திலையும் கண்ணாடியிலையும் கடைசியா நம்ம தலையிலையுமே ஓங்கி அடிச்சுக்கிறோம். அதுதான் உளவியல் நேரம். மிக சரியான உதாரணம். அந்த சுத்தியலை கீழே வைக்கிறதுக்கு ஒலிகளையும் நீங்க பயன்படுத்தலாம். ஒலிகளா? சவுண்ட்ஸ் வச்சு எப்படி? எப்படி ஒரு பொருளை பெயரிடாம பார்க்கலாமோ அதே போல ஒலிகளை கேட்கும்போது அந்த ஒலிகளுக்கு பின்னால் இருக்கும் அமைதியை கவனிக்க சொல்றாரு. சத்தத்துக்கு பின்னால் இருக்கும் அமைதியையா? ஆமா. ஒரு கார் ஹாரன் சத்தம் கேக்குது, இல்ல ஒரு பறவை கத்துதுன்னா அந்த சத்தம் எங்கிருந்து உருவாகுது? ஒரு அமைதியிலிருந்து தானே? ஆமா, ஒரு ஆழமான அமைதியிலிருந்து தான் உருவாகுது. அந்த சத்தம் முடிஞ்ச உடனே மறுபடியும் அமைதிக்கு திரும்புது. ம். நீங்க அந்த சத்தத்தை கவனிக்கிறத விட அந்த அமைதியை கவனிக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களோட உள் அமைதிக்கு வந்துருவீங்க. இது ரொம்ப நல்லா இருக்கே. மூச்சை உள்ளிழுப்பதற்கும் வெளிவிடுவதற்கும் இடையில் உள்ள சின்ன இடைவெளியை கவனிப்பது கூட இதுக்கு ஒரு நல்ல நுழைவாயிலா அமையும். இப்போ எனக்கு ஒரு இன்னொரு கேள்வி இருக்கு. கேளுங்க. ஒரு மலரை பார்த்து ரசிக்கும் போதோ, ஒரு பறவையோட சத்தத்தை கேட்கும் போதோ, இல்ல தியானம் பண்ணும்போதோ நிகழ்காலத்துல இருக்கிறது ஓரளவுக்கு ஈஸி தான். ஆமா. ஆனா வாழ்க்கை எப்பவுமே அப்படி ஒரு அமைதியான ஜென் கார்டன் மாதிரி இருக்கிறது இல்லையே. கண்டிப்பா இல்ல. நான் சூப்பர் மார்க்கெட்ல பில் போடுறதுக்காக ஒரு பெரிய கியூல நிக்கிறேன். இல்ல சிங்க் நிறைய அழுக்கு பாத்திரங்கள் இருக்கு, அதை கழுவணும். இந்த மாதிரி ரொம்ப சலிப்பு தட்டுற வேலைகளை செய்யும்போது எப்படி விழிப்புணர்வோட இருக்கிறது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில பாதி நேரம் இந்த மாதிரி போர் அடிக்கிற வேலைகள்ல தான் போகுது. ஆமா, சலிப்பான வேலைகள் தான் அதிகம். இதுக்கு டோலே ஒரு ஜென் தத்துவத்தை மேற்கோள் காட்டுறாரு. மரத்தை வெட்டு, தண்ணீரை சுமந்து செல் அப்படின்னு. சாப்பிங் wood, கேரியிங் வாட்டர். ஆமா. அதாவது நீங்க எந்த வேலையை செய்றீங்களோ அது எவ்ளோ சாதாரணமான வேலையா இருந்தாலும் வேற எதையும் சிந்திக்காம அதை மட்டும் முழுமையா செய்யணும். நீங்க ஒரு வாழைப்பழத்தை உரிக்கும்போது அந்த தோலோட வாசனை, அந்த பழத்தோட டெக்ஸ்சர் எல்லாத்தையும் உணர்ந்து செய்யணும். ஒரு கதவை திறக்கும்போது அந்த கைப்பிடியோட குளிர்ச்சியை உணர்ந்து திறக்கணும். ஆனா நம்மள நிறைய பேரு அன்றாட வேலைகளை ஒரு வீடியோவை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ற மாதிரி தானே செய்றோம். ஆமா, சீக்கிரம் முடிக்கணும்னு நினைப்போம். எப்படியாவது இப்ப பாத்திரத்தை கழுவி முடிச்சிட்டு சோஃபாவுல உட்காந்து டிவி பார்க்கணும். அதுதான் நிஜமான வாழ்க்கை. இந்த பாத்திரம் கழுவுறது ஒரு தடையா இருக்கு. அதை உடனே முடிச்சிடணும் தானே நினைக்கிறோம். அதுதான் நம்ம ஈகோ பண்ற மிகப்பெரிய தந்திரம். தந்திரமா? ஆமா. இந்த இப்போ அப்படிங்கிறது ஏதோ எதிர்காலத்துல நாம அடைய போற ஒரு இலக்குக்கு கீழ்ப்படிஞ்ச ஒரு படிக்கட்டு மாதிரி நம்ம மனசு நம்புது. கரெக்ட். நம்ம எப்பவுமே நெக்ஸ்ட் என்ன தானே ஓடுறோம். ஆனா நிஜத்துல அந்த சலிப்பூட்டும் வேலைகளும் வாழ்க்கையோட ஒரு அங்கம் தான். பாத்திரம் கழுவும்போது அந்த தண்ணியோட டெம்பரேச்சர், சோப்போட வழுவழுப்பு, கையில இருக்கிற அந்த ஸ்பர்ஷம், இது எல்லாத்தையும் முழுமையா உணர்ந்து அந்த செயலை மட்டுமே செஞ்சா அதுவே ஒரு தியானம் தான். சூப்பர். சூப்பர் மார்க்கெட் கியூல நிக்கிறதும் தியானம் தானா? அந்த நேரத்தை ஒரு சுமையா பார்க்காம உங்க உடல் சக்தியை உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பா மாத்திக்கோங்க. அப்ப நம்ம செய்யற எந்த ஒரு வேலையிலயும் இந்த விழிப்புணர்வை கொண்டு வர முடியுமா? கண்டிப்பா முடியும். டாலே இத செயல்களை விழிப்புணர்வோட செய்வதற்கான 3 நிலைகளா பிரிக்கிறாரு. கான்ஷியஸ் டூயிங். அந்த 3 நிலைகள் என்ன? இந்த 3ல ஏதாவது ஒண்ணு நீங்க செய்யற செயல்ல இருந்தா நீங்க நிகழ்காலத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். முதலாவது நிலை ஏற்றுக்கொள்ளுதல், அதாவது அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸ். மழை பெய்கிறது இல்ல டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதோட போராடாம சரி இதுதான் இப்போதைய நிலைமை அப்படின்னு அதை முழுமையா ஏத்துக்கிறது. அங்க எந்த எரிச்சலோ முரண்பாடோ இல்லாம அமைதியா இருக்கிறது. அந்த அக்செப்டன்ஸ் வந்துட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சதுன்னு சொல்லலாம். ரெண்டாவது நிலை என்ன? ரெண்டாவது மகிழ்ச்சி அடைதல், அதாவது என்ஜாய்மெண்ட். நீங்க செய்யற அந்த பாத்திரம் கழுவுற வேலையிலயோ இல்ல செடிகளுக்கு நீர் ஊத்துற வேலையிலோ ஒரு முழுமையான ஈடுபாட்டை கொண்டு வரும்போது அந்த செயலே ஒரு சந்தோஷமா மாறுது. அது ரிசல்ட் எதிர்பார்த்து பண்றது இல்லையா? ஆமா,
அந்த வேலையோட ரிசல்ட்ட பத்தி நீங்க கவலைப்படுறதில்ல, அந்த வேலையே ரசிச்சு செய்றீங்க. சூப்பர். மூணாவது என்ன? மூன்றாவது நிலை வந்து உற்சாகம், அதாவது என்தூசியாசம். இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. எப்படி? நீங்க செய்யற ஒரு செயல் ஒரு பெரிய இலக்கோடு இணையும் போது பிறக்கிற ஆழமான சக்தி இது. இதுல எந்த விதமான ஈகோவும் இருக்காது. வெறும் தூய்மையான உருவாக்கும் சக்தி மட்டும்தான் இருக்கும். வா, ஒருவேளை இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு இல்லன்னா? தோலே ரொம்ப தெளிவா சொல்றார். இந்த ஆக்செப்டன்ஸ், என்ஜாய்மெண்ட், என்தூசியாசம், இது மூணுல ஏதாவது ஒண்ணு உங்க செயல்ல இல்லன்னா நீங்க அந்த வேலையை நிறுத்திடணும். நிறுத்திடணுமா? ஆமா, ஏன்னா உங்க அகங்காரம் உங்களை ஆக்கிரமிச்சிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க மனதோட சிறைக்குள்ள மறுபடியும் மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களையும் உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்களையும் நீங்க தேவையில்லாம கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் இது. நாம இதுவரைக்கும் பேசின விஷயங்களை அப்படியே அதை கேட்கறவங்க உங்களோட இணைச்சு பாருங்க. ஆமா, வாழ்க்கை அப்படிங்கிறது ஏதோ எதிர்காலத்துல நாம அடைய போற ஒரு மாயையான இலக்குல இல்ல. அது நாளைக்கு நடக்க போற ப்ரமோஷன்லயோ, அடுத்த வருஷம் வாங்க போற கார்லயோ, இல்ல ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கிடைக்க போற நிம்மதியிலயோ இல்ல. கண்டிப்பா இல்ல. உங்களோட உண்மையான வாழ்க்கை இப்போ நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த மூச்சு காத்துல, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த பொருளோட நிறத்துல, உங்க கைகளோட அசைவுல, நீங்க செய்யற அந்த சாதாரண அன்றாட வேலைகள்ல தான் முழுமையா உயிர்ப்புடன் இருக்கு. உண்மை. அதை விட்டுட்டு எப்பவுமே ஃபியூச்சரை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தா வாழ்றதுக்கான முழு வாய்ப்பையுமே நாம மிஸ் பண்ணிடுவோம். ரொம்ப அழகா சம்மரைஸ் பண்ணீங்க. நிகழ்காலத்துல இருக்கிற எந்த கடினமான மலைக்க வைக்கும் பயிற்சிகளும் நமக்கு தேவையில்லை. சிம்பிளான விஷயங்கள் தான். உங்க கைகள்ல இருக்கிற அந்த உடல் சக்திய உணர்வது, உலகத்தை எந்த வார்த்தையாலும் லேபிள் பண்ணாம ஒரு குழந்தையோட கண்கள்ல இருந்து பாக்குறது, அமைதிய கவனிக்கிறது, சலிப்பூட்டும் அன்றாட வேலைகளை ஒரு சுமையா நினைக்காம அத முழு ஈடுபாட்டோட விழிப்புணர்வாகச் செய்யறது எல்லாமே ரொம்ப சின்ன ஷிஃப்ட்ஸ் தான். ஆமா, ஆனா பவர்ஃபுல் ஷிஃப்ட்ஸ். இதுவே உங்க வாழ்வின் அமைதிக்கான திறவுகோள்களா மாறும். எதிர்காலம்ங்கிறது உங்க மனசுல மட்டுமே இருக்கிற ஒரு கற்பனை. இந்த நொடி, இந்த இப்போது மட்டுமே உண்மையானது. இறுதியா ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புறேன். நாம ஆரம்பத்துல பேசின அந்த டைம் டிராவலர் உதாரணத்தை நினைச்சு பாருங்க. ஆமா, அந்த உடைஞ்ச டைம் மெஷின். எப்போவுமே வேறெங்கோ வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த பழக்கத்தை இன்னைக்கு நாம உடைப்போம். அடுத்த முறை நீங்க தனியா ஒரு வரிசையிலயோ இல்ல டிராஃபிக் சிக்னலையோ காத்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப போர் அடிக்குதே அப்படின்னு மைண்ட் சொன்ன உடனே பழக்க தோஷத்துல மொபைல் போனை எடுக்காதீங்க. போனை எடுக்காம என்ன பண்றது? அந்த வெறுமைய ஒரு சில நொடிகள் அப்படியே முழுசா உணர்ந்து பாருங்க. உங்க உள்ளுடல, உங்க மூச்சை கவனிங்க. எந்த எண்ணமும் இல்லாத அந்த சலிப்பான தருணம் உங்களை நீங்களே இந்த நிகழ்காலத்துல முழுமையா சந்திப்பதற்கான ஒரு அழகான அழைப்பா இருக்கலாம் அல்லவா? சற்று சிந்தித்து பாருங்கள்.